வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியால iQOO Neo 9 Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க. iQOO அப்படினாலே ப்ராசஸர் வைஸ் பங்கமா கொடுப்பாங்க. அப்ப கேமருக்கான ஒரு மொபைல் அப்படினே சொல்லலாம். ஆக்சுவலா இதுக்கு காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா Oneplus ல இருந்து Oneplus 12R அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டுக்கான ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கேமரா வைஸும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ப்ராசஸர் வைஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதே போல இந்த iQOO Neo 9 Pro வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35,000 இருந்து 37,000 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே போல ஆல்ரெடி OnePlus ஓட 12R பிரைஸ் நம்மளுக்கு தெரியும், 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு 5,000 ரூபாய் கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா iQOO வந்து லான்ச் பண்ணுவாங்க. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus 12R என்னை பெரிய லெவல்ல இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டு இருந்த டிசைன் மாதிரி தான் இதுவும் இருக்கு. பட் iQOO Neo 9 Pro வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரெண்டு பேட்டர்ன் கலர்ல வந்து வருது. பாக்குறதுக்கு கொஞ்சம் பிரீமியமா இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கு. இந்த ரெண்டு போன்லயும் சேமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டுலயுமே. சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பெரிய லெவல்ல வந்து வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். Antutu பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது iQOO Neo 9 Pro ல 170K பிளஸ் வந்து Antutu பெஞ்ச்மார்க் இருக்கு. அண்ட் அதே போல OnePlus 12R நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 150K ல இருந்து 160 வரைக்கும் போகுது Antutu பெஞ்ச்மார்க். மோஸ்ட்லி iQOO போன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமிங்காக தனியா ஒரு சிப் வந்து கொடுப்பாங்க. சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் Q1 அப்படின்ற ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா கேம் பிளே பண்றீங்க, இல்லாட்டி மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல OnePlus 12R விட இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப் யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாவும் இருக்கும். அதே போல நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் பெரிய லெவல்ல லேக் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ரெண்டுலயுமே வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கேம் பிளே பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஹீட் வந்து பெரிய லெவல்ல இருக்காது. நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க, அதிகமா கேம் பிளே பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா iQOO Neo 9 Pro வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மொபைல்ல இன்னொரு சிமிலரான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே 6.78 inch 1.5K AMOLED பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. OnePlus ல ஒரு ஹைலைட்டான விஷயம் அதுல கர்வ்டு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. iQOO வந்து பாத்தீங்கன்னா பிளாட் டிஸ்பிளே தான் உங்களுக்கு கிடைக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கேமரா இருக்கீங்க, iQOO சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் அவங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்படி சொல்றாங்க. சோ விளையாடுறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாவே இருக்கும் OnePlus கம்பேர் பண்ணும்போது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி கெபாசிட்டி OnePlus ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே போல 5160 mAh வந்து பாத்தீங்கன்னா iQOO ல வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி சைடு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus வந்து சூஸ் பண்ணலாம். அதே போல அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus ல 100 வாட் அடாப்டர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. iQOO ல வந்து பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதனால அதுல எல்லாம் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல OnePlus ஓட சீக்கிரமா வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து ஏறிடும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவல் ரெண்டுலயுமே வித்தியாசம் இல்ல. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. iQOO ல Sony IMX920 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல OnePlus ல Sony IMX890 சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த OnePlus மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா 2 மெகாபிக்சலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ரோ கேமரா பெரிய லெவல்ல அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. கேமரால எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus ல இந்த ஃபீச்சர் இல்ல. iQOO ல வந்து பாத்தீங்கன்னா நைட் மோட் அவங்களால 4K 30 fps ல எடுக்க முடியும் அப்படின்றாங்க. அண்ட் அதே போல வீடியோ ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 8K ரெசல்யூஷன்ல அவங்களால எடுக்க முடியும். பட் OnePlus ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால 4K தான் எடுக்க முடியும். ஃபைனலா இந்த ரெண்டு மொபைலுக்கான ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. இந்த iQOO ஓட Neo 9 Pro வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35,000 இருந்து 37,000 ரூபாய்க்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட் போன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு செக்மெண்ட். இந்த ரெண்டு மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வரட்டும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்ணலாம். பை.